உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன என்றால், காலபுருஷனின் 9ஆம் வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்து எல்லாவற்றையும் அனைவருக்கும் தரக்கூடிய சுக்கிரன் அதிசிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராட நட்சத்திரம் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னாலே நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ஜாலியா எதை பத்தியுமே கவலைப்படாம நிறைய உறவுக்காரங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாரோடையும் பழகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன என்றால் பூராடம் தான். ஸோ இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 வருடம் என்ன வளம் நிகழப் போகிறது, கிரகங்கள் எப்படி இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் வேற லெவல்ல இயங்க போகுது. அது எனக்கு சொல்ல தெரியல. நிறைய என்னெல்லாம் நீங்க இது வரைக்கும் கவலைப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கான மாதம் தான். ஏன்னா ராசிநாதனும் உங்களை பார்க்கிறார், நட்சத்திரநாதனும் உங்களை பார்க்க. இதோட கொடுப்பன வேற எதுக்காவது வரும். எனக்கு எல்லாத்த விட ஒரே ஒருத்தருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு ஜாக் பட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்கு டைம் பீரியட். ஆகஸ்ட் மாதம் எனக்கு தெரிஞ்சு ஜூலை 15க்கு மேலேயே நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே சூப்பராக இருக்க போறீங்க. ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற ராசிக்காரர்களுக்குலாம் இந்த கிரக யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க. யாரு நம்ம மிஸ்டர் குருவும் மிஸ்டர் சுக்கிரனோ இப்படி. ஆனா நேரம் 2 பேரும் சேர்ந்து ஒரே 7ஆம் பருவியாக வீசக்கூடிய இடம் என்னவென்றால் அது தனுசு வீடு தான். ஸோ பிளஸிங் எல்லாம் கிடைக்க போகுது. குருவோட பிளஸிங், சுக்கிரனோட பிளஸிங், பத்தாவதுக்கு ராகுவோடைய இது வேற பலப்படுத்துறதுக்கு அந்த இடத்தை இயக்குவதற்கு அப்படின்ற மாதிரி பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்பை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதி இருந்தாலும் சரி, பூராடத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, அங்க நின்று தசை நடத்திட்டு இருந்தாலும் சரி, நீங்க பூராட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நான் சொல்ற பலன் இந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 40 விழுக்காடு அப்படியே ஒத்து போகக்கூடிய தன்மையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். நிறைய 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 நல்லவைகள்லாம் நடக்க போகுது. நிறைய பேர் உங்க வீட்டுக்கு வர போறாங்க. நல்ல இணக்கமா இருக்க போறீங்க. ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஃபீல் ஆக போறீங்க. நல்லவைகள் எல்லாம் நடக்க போகுது. இந்த பக்கம் குருவும் இணைகிறார், இந்த பக்கம் சுக்கிரன், ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரு சேர உங்களை அருள் பாவிக்கும் போது வேற என்ன வேணும்? 2 பக்கம் 2 பலம் பொருந்திய ஆட்கள் இருந்து நிப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதை விட வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேரும் அப்படி நின்றுட்டு இருக்கும் போது எந்த குழந்தையாவது வருத்தப்படும். பத்தாவதுக்கு அது காலபுருஷனுடைய 9ஆம் வீடு வேற. பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு ராகு, நல்லவைகளை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு ராகு. அதுவும் இந்த சுக்கிரன் இப்போ போயிட்டு இருக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுவார் இந்த மாசம்லாம். கணக்கு வச்சு பார்த்தோன்னா வேற லெவல்ல இருக்கு. குருவோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், ராகுவோட பார்வை கண்டியே இந்த குரு ராகு சுக்கிரன், குரு ராகு சுக்கிரன், குரு ராகு சுக்கிரனா இயங்க போது யாருக்கு அப்படின்னு பார்த்தா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. உங்களோட நட்டராஸ்கோப்ல இந்த குரு சுக்கிரன் ராகு எங்க இருக்காங்கன்ற பொறுத்து அதற்கான நன்மைகள் தீமைகள் நடக்கலாம். ஆனால் பொதுவாக சொன்னோம் அப்படின்னா நிறைய நல்லவைகள் நடக்க போகிறது. நிறைய சந்தோஷம் மேல எதுக்காகலாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகிறது. நிறைய பேர் ட்ரெஸ் வாங்குறது, கடைக்கு போறது, ஷாப்பிங் பண்றது, ஆடை ஆபரணம் சேர்க்கறது. சுக்கிரன்றாலே பெண்கள் நிறைய சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது தானம் பண்றது, சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது கொடுக்கறது, சுமங்கலி பெண்களோடு கனெக்ட் ஆகிறது, கோ பார்க்கறது, பசுமாட்டுக்கு வழிபாடு செய்யறது, பூஜையை மேற்கொள்ளுதல், நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய பசுவை பார்த்துட்டு வர்றது, சுற்றம் சூழ அமர்ந்து ஒரு மாதிரி சந்தோஷமா சிலாகித்து உங்களுடைய நாட்களை கடத்தல் அப்படின்ற மாதிரி இந்த ரொம்ப நல்லா இருக்க போகுது. மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சியா இருக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். எதை பத்தியும் கவலை இல்லை. கவலைலாம் இருக்கு, ஆனா கவலைப்படா வைக்க அளவுக்கு பிளான்ட் வேற ஏதோ கொடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த ஓட போகுது. சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். பூரட நட்சத்திரக்காரர்கள் இந்த பூரிப்பு அதிகரிக்க போகிறது, கொண்டாட்டங்கள் அதிகரிக்க போகிறது, குதூகலங்கள் அதிகரிக்க போகிறது. நிறைய பேர் வீட்டில் டும் சத்தம் கேட்க போகிறது. கல்யாணம், திருமணம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு அனைத்தும் இந்தாண்டு குரு சுக்கிரன் உங்க கையில் மாறி மாறி கொடுக்க போறாங்க. நிறைய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஃபாரின் டிராவல் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்க போகுது. நிறைய பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஒரு நல்ல செய்தி உங்க காதுல கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு 40 வயதை தாண்டிய பூராட நட்சத்திரக்காரங்களாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, இல்லை உங்க மருமக கன்சீவா இருக்கிறது, இல்லை பேரம்பேத்தியை உங்களை பார்க்கறதுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம், குதூகலம், சௌபாகியம் இது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இல்லை அவங்களோட பேசுறது, ஒரு கம்யூனிகேட் பண்றது அப்படின்ற மாதிரி தனுசுல இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரங்களுக்கு முதல் 20 நாட்களுக்கு ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் அபிரிதமா இருக்கு. அதனால எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். கண்டிப்பா ஹெல்த் பார்த்துக்கணும். இது வரைக்கும் பார்க்காத மருமக, இது வரைக்கும் பேசாத மருமகள்லாம் உங்கள்கிட்ட பேச போறாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்.
நிறைய இறை வழிபாடு, நிறைய ஆன்மீக சிந்தனை எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 2ஆம் அதிபதி வந்து வக்ரமாயிருக்காரு. அது ஏதாவது பெரிய இம்பாக்ட்ட பண்ணுமா அப்படின்னா 2ஆம் அதிபதி உட்கார்ந்த இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் வக்ரமா இருக்கிறது சுகஸ்தானம் வந்து ஒண்ணும் கெட்டு போகாம இருக்கிறது நல்லது தானே. இதுவரைக்கும் அங்க முடியல, இத முடியல, இத முடியலன்னு சொல்ற தன்மையெல்லாம் மாறி, சுகம் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு என்பது 100 விழுக்காடு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பூராடத்துல லக்ன புள்ளி, லக்னம் எதா இருந்தாலுமே சரி, ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது. அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் அப்படியே 100 விழுக்காடு இம்பாக்ட் ஆனா 2 கிரகங்களுடைய பிளஸ்ஸிங் கிடைக்க போகுது. 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன், ஷார்ட் டிராவலு, உங்களுடைய தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் இதெல்லாம் இயங்க போகுது. ஸோ சூப்பரா இருக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. இதெல்லாம் இயங்குவதற்கான வாய்ப்பு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறிய முறையில் வந்து அமைவதற்கான யோகம் என்பது இன்று காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நான். இப்போ படிக்கிற பூராட நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி பூரி பதிகரிக்க போல நிறைய வந்து புது டீச்சர்ஸ்லாம் கிடைக்க போறாங்க. ஏன்னா குருநாளே வாத்தியார் தான். முதலோட பொசிஷனுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கிறது, நல்ல வந்து உங்களுக்கு ஹோம் டியூஷன் உட்காந்து படிக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி வேற வக்கர மீன்ஸ் 2ஆம் இடத்து அதிபதி போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. ஹோம் டியூஷன்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அமைப்பு நிறைய திடீர்னு வந்து பொறுப்பு அதிகமாகுது. இதெல்லாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு நடக்கும். நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல நல்ல பிள்ளை நான் 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நிறைய பேர் கன்சீவ் ஆக போறீங்க, டும் சத்தம் கேட்க போகிறது, நல்லவைகள் எல்லாம் நடக்க போகிறது, வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்க போகிறது, வீடு வாங்குறது, ஹோமம் பண்றது, ஹோமம் வளர்க்குறது, திடீர்னு கோயிலுக்கு போகிறது, கோயில்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது, அங்கே இருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வருது. நான் போகும்போது மட்டும் எனக்கு தீபாராதனை கண்ணில் பட்டுச்சே, எனக்கு இவ்வளோ ஒரு கருணையே அப்படின்ற மாதிரி மனசு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது பூரிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். அதில் எந்த வித மாற்றி கருத்தும் 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பிளஸ்ஸிங்லாம் வாங்க போகிறீங்க. இந்த பிளஸ்ஸிங் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருமான்னு எனக்கு தெரியல. 2 சுபகிரகங்கள் ஒன்றா இணைந்து ஒரு அருள்பாவனை செய்வதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, சூப்பராக இருக்குது. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அந்த மாதிரி சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். நிறைய சொந்தம் சூழ நிறைய வந்து நண்பர்களுடைய வருகை, நண்பர்களுடைய இணைவு, ஒரு இடத்துக்கு போகிறது, சுத்துறது, நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கிறது, எதிர்பாராத விதத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது, போய் மாமனார் மாமியாரோட இணக்கம், இல்லை மருமகள் இவங்களோட இணக்கம், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான அமைப்பு 20ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கு. ஓகே, 60 வயது தாண்டிய பூராட நட்சத்திரக்காரர் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல கஷ்டப்படுறீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நரம்பு தளர்ச்சி வரலாம், முதலெல்லாம் இண்டிகேட் பண்ணும் இதைத்தான். அதே மாதிரி த்ரோட்டு சின்னதை அடைச்சிக்கிறது, வாயில் புண்ணு வருது, சுளுக்கிக்கிறது, எங்கேயாவது கை மட்டும் வலிக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கலாம் 60 வயசு தாண்டினவர்களுக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்போ உங்கள் தசா புத்தி என்ன கோச்சார கிரகம் இந்த இடத்தை இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்குன்றதை பொறுத்து நிகழும். அப்படி இல்லாட்டியுமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க. திடீர்னு மசாஜுக்கு யாரையாவது கூப்பிட்டது மசாஜ் பண்ணிக்கிறது, இல்லை ஃபிசியோ பண்ணிக்கிறதுன்ற மாதிரி இயங்கலாம் 60 வயது தாண்டியவர்களுக்கு, அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி. மற்றபடி மற்ற எல்லாம் சூப்பராக இருக்குது, கவலைப்படுற மாதிரி ஒன்று நெகட்டிவாலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, நல்லா தான் இருக்கீங்க, சூப்பராக இருப்பீங்க. மீனாட்சி சூப்பராக வச்சுப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரர்கள் கணபதி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆக்கத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் அவனை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விக்னங்கள் தடைகள்லாம் 2ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு பெருமையை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது.